நம்ம தினமுமே சாப்பிட்ற அரிசியோட வகையை பொறுத்து தான் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையும் இன்சுலின் அளவும் எந்த வேகத்தில் ஏறுங்கிறது தீர்மானிக்கப்படுது. அரிசியில் இருக்கிற மாவுச்சத்து 2 வகைகளாக பிரிக்கப்படுது. இதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற அரிசி வாயில் வச்ச உடனே வேகமாக செரிமானமாகி ரத்தத்தில் சர்க்கரை அளவு சட்டுன்னு உயர்த்தும். ஆனால் ரெண்டாவது மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற அரிசி மெதுவாக செரிமானமாகி சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்க உதவுது. சோனா மசூரி அப்புறம் பொன்னி மாதிரி இருக்கக்கூடிய பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசியில் சர்க்கரையை வேகமாக உயர்த்துற மாவு சத்து அதிகமாக இருக்கிறதால இது இன்சுலின் சுரப்பை ரொம்பவே வேகமாக தூண்டும். ஆனால் நீளமான தானிய அமைப்பு கொண்ட பாரம்பரிய பாஸ்மதி அரிசியில் செரிமானத்தை கட்டுப்படுத்துகிற மாவு சத்து அதிகமாக இருக்கிறதால அது ரத்தத்தில் சர்க்கரையை ரொம்ப மெதுவாக தான் உயர்த்தும். அதே மாதிரி சாதாரண அரிசியை அவிச்சு எடுக்கிற புழுங்கல் அரிசியிலையும் மாவுச்சத்து சீக்கிரமாக கரையாத தன்மையாக மாறுறதால அதுவும் இன்சுலின் வேகத்தை கணிசமாக குறைக்குது. சர்க்கரை நோய் அப்புறம் தொப்பை பிரச்சனை இருக்கிறவங்க பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை சோனா மசூரியை தவிர்த்துட்டு பாரம்பரிய பாஸ்மதி இல்லைன்னா அவிச்ச புழுங்கல் அரிசியை தேர்ந்தெடுங்க. இன்சுலின் பிரச்சனையை தடுக்க இது உதவும். இதே மாதிரி உடலியல் அப்புறம் ஊட்டச்சத்து தகவல்களுக்கு பின்தொடருங்க. நன்றி.